Hi friends, welcome to Johana Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான பாக்ஸ் கண்டென்ட் டெஸ்ட் நம்பர் 4 இதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஒருவேளை நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இல்ல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிர்காஃபின் இரண்டாம் விதி. சரிங்களா? சோ கிர்காஃபின் இரண்டாம் விதி பாத்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டு விதி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. சோ ஆப்ஷன் ஏ பாருங்க, கிர்காஃபின் முதல் விதி. சோ இந்த கிர்காஃபின் முதல் விதியை பாத்தீங்கன்னா மின்னோட்ட விதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சரிங்களா? சோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. சோ நம்ம சேனல் சார்பா பாத்தீங்கன்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக 40 days கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ வேலைக்கு போயிட்டு இப்போ லாஸ்ட் நேரத்துல படிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் ஆகும். அது போக இந்த லாஸ்ட் டைம்ல எந்தெந்த பகுதிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 35 தலைப்பு நான் கொடுப்பேன். சரிங்களா? சோ இந்த 35 தலைப்புல இருந்து தான் இதுக்கு முன்னாடி நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அதெல்லாம் நான் ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த 35 டாபிக் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? சோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைப்பு நான் கொடுப்பேன். சரிங்களா? ஒரு தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னா 6ல இருந்து 12 வரை உள்ள புத்தகத்துல உள்ள முக்கியமான பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் டைப் பண்ணி உங்களுக்கு படிக்க கொடுத்துருவேன். சோ டெய்லி ஒரு டாபிக் படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அந்த டாபிக் வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? சோ இந்த 35 டாபிக், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட். சரிங்களா? சோ இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா படிச்சால் போதுமானது. சரிங்களா? சோ சைக்காலஜி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை நல்ல தெளிவா அனலைசிஸ் பண்ணி முக்கியமான தலைப்புல உள்ள முக்கியமான சம்ஸ். சரிங்களா? சோ அதை உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண கொடுப்பேன். சோ ஓவராலா இந்த 40 days கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ராப்பரா படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா I want தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. நிறையின் மிகப்பெரிய செயல்முறை அலகு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிஎஸ்எல். சரிங்களா? சோ சிஎஸ்எல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சந்திரசேகர் எல்லை. சரிங்களா? சந்திரசேகர் எல்லை இதோட சுருக்கம் தான் சிஎஸ்எல். சரிங்களா? சோ நிறையோட மிகப்பெரிய செயல்முறை அலகு அப்படின்னா சந்திரசேகர் எல்லை, அது சுருக்கமா சிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சரிங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க. கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, காலத்தின் மிக குறைந்த நடைமுறை அலகு ஷேக். சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, ஒரு ஷேக் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -6 செகண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தவறு. ஏன்னா இந்த ஒரு ஷேக் அப்படிங்கறதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 10 to the power of -8 செகண்ட். சரிங்களா? சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா தவறானது. சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி 2 தவறு. அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க. 1 பார்செக் என்பது எத்தனை ஒளியாண்டுகள்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3.26 ஒளியாண்டுகள். சரிங்களா? 1 பார்செக் அப்படின்னா 3.26 ஒளியாண்டுகள். இத விண்ணியல் ஆரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ விண்ணியல் ஆரம். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், மனித உடலின் மின்தடை தோராயமாக. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 200 ஓம். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒளியாண்டு இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 9.467 into 10 to the power of 15 மீட்டர். அடுத்தது பாருங்க, வானியல் அலகு. சோ இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1.496 into 10 to the power of 11 மீட்டர். அடுத்தது பாருங்க, பார்செக் அல்லது விண்ணியல் ஆரம். இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 3.08 into 10 to the power of 16 மீட்டர். அடுத்தது 1 CSL. இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1.4 மடங்கு சூரிய நிறை. சரிங்களா? சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. சோ ஆப்ஷன் 3. அடுத்தது ஏழாவது கொஸ்டின், பாதரசமானது டேஷ் வெப்பநிலையில் மீக்கடத்தும் தன்மையை வெளிப்படுத்தும்.
ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4.2K வெப்பநிலையில. சரிங்களா? அடுத்தது 8வது கொஸ்டின். 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனில் உருவாகும் திறன். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 வாட். அடுத்தது 9வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, மின் திறனானது மின்னோட்டத்தின் இருமடியை பொறுத்தது. சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானது. இரண்டாவது பாருங்க, மின்னோட்டத்தை இருமடங்காக்கினால் மின் திறனானது 8 மடங்கு. சோ இரண்டாவது பாத்தீங்கன்னா தவறானது. மின்னோட்டத்தை இருமடங்காக்கினோம் அப்படின்னா மின்திறன் பாத்தீங்கன்னா 4 மடங்கு தான் ஆகும். சரிங்களா? சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 10வது கொஸ்டின். 1 கிலோவாட் மணிக்கு சமமான ஆற்றல். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3.6 into 10 to the power of 6 ஜூல். அடுத்தது 11வது கொஸ்டின். மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நுண்ணலை அடுப்பு. சரிங்களா? அடுத்தது 12வது கொஸ்டின். புவிப்பரப்பில் கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1.013 into 10 to the power of 5 பாஸ்கல். சரிங்களா? பாஸ்கல். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். காற்றின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 1005 JkG inverse 1 K inverse 1. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4186 JkG inverse 1 K inverse 1. அடுத்தது மனித உடலின் தன்வெப்ப ஏற்புத்திறன், இதுக்கான மதிப்பு பாத்தீங்கன்னா 3470 JkG inverse 1 K inverse 1. அடுத்து டி பாருங்க, கண்ணாடியின் தன்வெப்ப ஏற்புத்திறன். சோ இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 840 JkG inverse 1 K inverse 1. சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 டிக்கு 4. சரிங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின். குறிப்பிட்ட ஒரு மின்துகள் நிலையமைப்பானது கோளக, உருளை அல்லது சமதள சமச்சீர் தன்மை கொண்டிருக்கும் போது அத்தகைய மின்துகள் அமைப்புகளின் மின்புலத்தை எளிதில் கண்டறிய டேஸ் சிறந்த வழிமுறை. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காஸ் விதி. அடுத்தது 15வது கொஸ்டின். மூலத்தின் திசைவேகத்திற்கும் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையேயான தகவு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாக் எண். அடுத்தது 16வது கொஸ்டின். மீயொலிக்கான அதிர்வெண். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 20 கிலோஹெர்ட்ஸ். அடுத்தது 17வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை 500 ஓம். முதல் கூற்று சரியானதுதான். இரண்டாவது பாருங்க, ஈரமான நிலையில் மனித உடலின் மின்தடை 1000 ஓம். சோ இரண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். சோ ஆப்ஷன் ஏ கூற்று 1 2 சரி. அடுத்தது 18வது கொஸ்டின். நீரின் ஆர்த்தோ மற்றும் ஃபாரா விகிதம் என்ன? சோ நீரோட ஆர்த்தோ மற்றும் ஃபாரா விகிதம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2:5:1. அடுத்தது 19வது கொஸ்டின். குளோரின் தனிமத்துடன் சேர்ந்து பேரியம் டேஸ் நிற தீப்பொறிகளை உருவாக்குகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பச்சை நிற தீப்பொறிகள். சரிங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின். பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, pH அளவீடு. சோ pH அளவீடு பாத்தீங்கன்னா SPL சாரன்சன் கண்டுபிடிச்சாரு. மின்னாட் பகுத்தல், சோ இத பாத்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே கண்டறிந்தாரு. தீப்பற்றும் வாயு, இத பாத்தீங்கன்னா ராபர்ட் பாயில் கண்டறிந்திருப்பாரு. உலோக ஹைட்ரஜன், இத பாத்தீங்கன்னா யூஜின் லிக்னர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 3 பிக்கு 4 சிக்கு 2 டிக்கு 1. சோ ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அவ்வளவுதான். தேங்க்யூ.